11th இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க 2026க்கானது. ஸோ மிட் டர்ம் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஜூலை 20 நிறைய பேருக்கு வந்து ஜூலை 16லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம கல்வி மினி அண்ட் கேகே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டில் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டில் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண டிஸ்ட்ரிக்ட்டில் நடந்த கொஷின் பேப்பர் எல்லாமே எனக்கு ஸ்டூடெண்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரிஜினல் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறதுனால ஸோ அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயும் வரலாம். ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இதில் உள்ள எல்லாத்தையுமே. அண்ட் மறக்காமல் நம்மளுடைய கல்வி மணி அண்ட் கேகே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் லைக் ரொம்ப கம்மியாகுது. ஸோ தயவு செஞ்சு வந்து வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நான் கொஷின் பேப்பர்லாம் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணிடுவேன். நிறைய டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் நமக்கு கிடைக்குதுல்ல, அதோட ஆன்சர் கீழே நான் ரெடி பண்ணி வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணிடுவேன். நீங்கள் இன்னும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் எதுவும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கல்வி மினி சேனலோடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கான எல்லா பிடிஎஃப்மே நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகே? அண்டு உங்களுக்கு இல்லை பிடிஎஃப்லாம் டேரெக்டாக வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்லேயும் இருக்கும். இல்லாட்டி நீங்கள் கூகுளில் போய் kalvimini.org சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வெப்சைட் வரும், அதுலேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உள்ள போய்ட்ரிக் லைன்ஸு, ஒன் வேர்ட்ஸு எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. கொஷின் ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்கன்னு. வாட் மேட் ஹர் ஃபீல் கான்ஃபிடென்ட் அபவுட் த காம்படிட்டிவ் பிளேயர்ஸ் எக்ஸ்பிளைன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து வாட் வாஸ் ஹர் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் அமெரிக்கா, இதுவுமே பப்ளிக் எக்ஸாம்லேயே நம்ம ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின். டிஸ்கிரைப் த ஆத்தர்ஸ் கிராண்ட் ஃபாதர் ஆஸ் சீன் இன் த பார்ட்ரைட்டு. ஸோ அதுக்கப்புறம் வாட் வாஸ் த ஹாப்பியஸ்ட் டைம் ஆஃப் த டே ஃபார் கிராண்ட் மதர். ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஃபிலிப்ஸ் கேட்டிருக்காங்க, ப்ரிப்போசிஷனோட கேட்டிருக்காங்க, டென்ஸு, ஸோ இந்த இதை வச்சு கேட்டிருக்காங்க. அண்ட் தென் பேராகிராஃப் பார்த்துக்கோங்க. ஒய் வாஸ் மேரி காம் நேம்டு அந்த குயின் ஆஃப் பாக்ஸிங், ஜென்ரலாக அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கிராண்ட் மதர் அந்த பார்ட்ரைட் ஆஃப் லேடி அதுவுமே பார்த்துங்க. 2லேருந்து 1 ரெண்டுமே கேட்டுருவாங்க கம்பல்சரி. பட் நீங்கள் 2லேருந்து 1 படிச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா 2 யூனிட் தாங்கிறதுனால 2மே கேட்டு தான் ஆகணும். அதில் 1 நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ அதனால் ஏதாவது 1 மட்டுமாவது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதே தான் வந்து உங்களுக்கு போயத்துக்கும் சொல்கிறேன், ஓகேவா? கன்ஃபர்ஷன் ஆஃப் பாண்ட் ஸ்பெக்டேட்டரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஸோ அதனால் அதை கூட முடிஞ்சால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சப்ளிமெண்ட்ரியிலேருந்து ஹின்ஸ் டெவலப்மெண்ட் கேட்டிருக்காங்க. அண்ட் எரர்ஸ் என்ன ஃபீல்டு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஸோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது எந்த ஃபீல்டுக்கு ரிலேட்டடானது அப்படிங்கிறத யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை அண்ட் ரைட் தட், ஓகே? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஸோ இது ஆல்ரெடி ஒரு டிஸ்ட்ரிக்ட்டில் நடந்த கொஷின் பேப்பர். ஸோ இதே மாதிரி எனக்கு கிடைக்கிற எல்லா கொஷின் பேப்பரையுமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்லேயும் சென்ட் பண்ணிடுவேன், யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்பில், ஓகே? ஸோ ஆல் த பெஸ்ட்.